ஃபெமோ பீட்ஸ் வச்சு நான் கொஞ்சம் ஒரு ஜிமிக்கி பண்ணி காமிக்கலான் இருக்கேன். அது நல்லாயிருக்கும். சில்க் த்ரெட்டு ஜிமிக்கி செய்கிறது இது. ஆல்ரெடி நான் மெட்டீரியலெல்லாம் கொஞ்சம் இதை எடுத்து பீட்ஸ் எடுத்து கீழே வச்சுருக்கேன். ஒட்டுறதுக்கு ஈஸி. கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் அப்ளை பண்ணிக்கிறேன்னா அதை நம்ம கையில் கம் அப்ளை ஆகிடும். அது நம்ம ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் நம்ம கோல்டன் பீட்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லையா சுகர் பீட்ஸ் ரவுண்டாக இருக்கிறது ஒட்டிக்கலாம். நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். மல்டி கலரில் இல்லை 4 பீட்ஸ் தான் ஒட்ட பிளேஸ் இருந்தது. பிறகு மேலே ஹூக்கு போடலாம். ஹூக்கு போட்டு இயரிங் மாட்டிக்கலாம். ஏற்கனவே ஒரு பேர் நான் செஞ்சு காய வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். இது இப்போ உங்களுக்கு சாம்பிள் தான் எப்படி செஞ்சேங்கிறதுக்கு சொல்லி காமிச்சேன். கையிலேயே செஞ்சு காய வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் ஹுக் கோக்க முடியும். இது எப்படி கோக்குறதுன்னு சொல்கிறது இப்போ இதுக்கு இன்னொரு பேர் இதை செய்யணும். இது இப்போ செஞ்சது உடனே நம்ம ஹுக்கு கோக்க முடியாது. வச்சுட்டு இது காலையில் செஞ்சு வச்சது கொஞ்சம் காஞ்சிருக்கு. இன்னும் நாளைக்கு வரலையும் காயணும். இது மிக்ஸு கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒட்டியிருக்கேன். அது லேயராக ஒட்டியிருக்கேன். இதில் லேயராக ஃபஸ்ட்டு ப்ளூ அண்ட் ஆரஞ்சு, க்ரீன் அண்ட் பிளாக். இதில் ஃபஸ்ட் ஒயிட், அப்புறம் மிக்ஸு க்ரீன் அண்ட் ஆரஞ்சு அண்ட் ரோஸ் அண்ட் பிளாக். இது ஹெட்பின் போட்டு செய்யலாம். நான் இது பேஸ் மேலே வர்றதுக்கு
இது அப்படியே வெளியில் வர்ற மாதிரி இருந்தால் கூட இதை விரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதில் மேலே ஒரு கருப்பு கோலை போட்டுக்கலாம். ஒரு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு போட்டுடலாம். அது கீழே ஒட்டிக்கிட்டு நின்னா தான் நல்லாயிருக்கும். இது கோணலாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் இயர் புக் எடுத்துட்டு லேசாக ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் மாட்டிட்டு போட்டாச்சு. அவ்வளோதான். விட்டு இதை வச்சு ஒரு ஜிமிக்கி பண்ணியிருக்கோம். ஃபேஷனாக இருக்கும்.